வார்த்தைக்கு செல்லுவோம். திருப்பிக் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. கடந்த பல வாரங்களாக தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. எலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ரோகி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிகேனோ, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு பாருங்க பல நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லவராய் இருக்கிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதுல ஒரு சில நாமங்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக எல் ஷடாய் என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எந்த நாமத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம்? எல் ஷடாய் என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம்? எல் ஷடாய் என்றால் அவர் போதுமானவர் மட்டுமல்ல, அவர் போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவர் என்று அர்த்தமாகும். எல் ஷடாய் என்றால் அவர் தேவைக்கும் அதிகமாய் சந்திக்கிறவர் என்று அர்த்தம். தேவையை மாத்திரம் சந்திக்கிறவர் என்று அர்த்தம் கிடையாது, தேவைக்கும் அதிகமாய் சந்திக்கிறவர் என்று அர்த்தம். எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம்? அவர் பாருங்க நிரம்பி வழியை செய்கிற தேவன் என்று அர்த்தம். ஆகவே இதை குறித்து நாம் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், எல் ஷடாய் என்றால் எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும் என்பது மட்டுமல்ல, எல் ஷடாய் என்பது எல்லாவற்றையும் செய்வதற்கு யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை, யாருடைய சப்போர்ட்டும் அவருக்கு தேவையில்லை. யாருடைய உதவியுமே இல்லாமல், யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் அவராலே ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் எல்லாருமே யாருடைய சப்போர்ட்டாவது அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு யாருடைய உதவியாவது, யாருடைய சப்போர்ட்டாவதும் பாருங்க அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் கர்த்தருக்கு அப்படி கிடையாது. கர்த்தருக்கு பாருங்க யாருடைய உதவியும் தேவை கிடையாது, யாருடைய சப்போர்ட்டும் தேவை கிடையாது. யாருடைய உதவியுமே இல்லாமல், யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் செல்ஃப் சஃபிஷியன்ட் காட், அவர் தன்னிறைவு உடையவராய் இருக்கிறார், அவர் தன்னிகரற்றவராய் இருக்கிறார். அவரால் தனித்து ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியும். ஏனென்று சொன்னால் எல்லாமே அவருக்குள் என்ன செய்கிறது? இருக்கிறது. எல்லாருமே எல்லா காரியமுமே செய்து அவருக்குள்ளே இருக்கிறது. எனவே அவர் God is God of El Shaddai, our God is God of more than enough, our God is God of self sufficient. ஆமென். நம்முடைய தேவன் போதுமானதற்கு மிகவும் அதிகமானவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற இந்த நாமம், இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே 7 இடங்களிலே வந்திருக்கிறது. ஆதியாகமத்திலே 5 இடங்களிலேயும், யாத்ராகமத்திலே 1 இடத்திலேயும், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 1 இடத்திலேயும் வந்திருக்கிறது. எனவே இதை ஒவ்வொன்றாக பார்த்து நாம் தியானிக்க போகிறோம் என்று நான் சொன்னேன். கடந்த வாரத்திலே 2 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். 2 இடத்திலே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வந்திருக்கிற அந்த 2 இடத்தை குறித்து பாருங்க நாம் பார்த்தோம். 2 இடத்தை நாம் வாசித்து நாம் தியானித்தோம். ஒன்று ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். இரண்டாவதாக ஆதியாகமம் 28வது அதிகாரம் 3வது வசனம். ஓகே, இன்றைக்கு மற்ற இடங்களிலே பாருங்க வந்திருக்கிற இந்த காரியத்தை குறித்து நாம் வாசித்து தியானிக்கலாம்.
நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று கர்த்தர் சொன்னார். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற இடத்துல எல்ஷடா என்ற ஒரு பதம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வந்திருக்கிறது. எல்ஷடா என்றால் என்ன? அவர் பாருங்க, செல்ஃப் சபிஷியன்ட் காட். அவர் தன்னிறைவு உடையவராயிருக்கிறார், தன்னிகர் அற்றவராயிருக்கிறார். அவருக்குள்ளே எல்லாம் என்ன செய்கிறது, இருக்கிறது என்று அர்த்தம். ஓகே, மூன்றாவது இடத்தை நாம் வாசிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பது எங்கே வந்திருக்கிறது என்று சொன்னால், ஆதியாகமம் 35வது அதிகாரம் 11வது வசனம். பின்பு தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். இதுக்கு முந்தின வசனங்களை வாசித்தாதான் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். எனவே 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். ஆதியாகமம் 35 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, என்ன செய்து, அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்பு தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். கர்த்தர் இங்கே யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் எல்ஷடாய் தேவன், நான் உன்னை பழுகி பெருக பண்ணுவேன், உன்னிலிருந்து ஒரு கூட்டமும் பிறகு பற்பல கூட்டங்களும் உண்டாகும். அது மாத்திரமல்ல, உன் சந்ததியிலே ராஜாக்கள் பிறப்பார்கள் என்று சொல்கிறார். யார் பிறப்பா? ராஜாக்கள் பிறப்பார்கள் என்று சொல்கிறார். கவனிங்க, இதனுடைய பின்னணியை கவனித்தால்தான் இது நமக்கு நன்றாக புரியும். பின்னணியை சொல்கிறேன், கவனியுங்கள். யாக்கோபு இப்பொழுதுதான் பதான் அரமிலிருந்து 20 வருஷங்கள் கழித்து கானான் தேசத்துக்கு ஏற்றாகிறான். கானான் தேசத்துக்குள்ள வருகிறான், கானான் தேசத்துக்குள்ளே நுழைகிறான். 20 வருஷமாக அவன் தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டிலே அவன் அங்கே சஞ்சரித்து வந்தான். பிறகு 20 வருஷங்கள் கழித்து இப்பொழுதுதான் அவன் பாருங்க கானான் தேசத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்கிறான். அருமையானவர்களே கவனியுங்கள், ஒரு கனவோடு, ஒரு ஆசையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு அவன் இந்த கானான் தேசத்துக்குள்ளே நுழைகிறான். என்ன ஆசையோடு, என்ன எதிர்பார்ப்போடு, என்ன கனவோடு அவன் இங்கே வருகிறான் என்று சொன்னால், நான் நன்றாக இருப்பதை எங்க அம்மா பார்த்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவாள், என்னுடைய தாயார் பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாள், என்னுடைய அம்மாவுடைய தாதி பார்த்தால் அவள் எவ்வளவு சந்தோஷப்படுவாள் என்கிற ஒரு ஆசையோடு அவன் என்ன செய்கிறான், இந்த கானான் தேசத்துக்குள்ளே நுழைகிறான். ஆனால் நடந்த விஷயம் என்னவென்று சொன்னால், கானான் தேசத்துக்குள்ளே வருவதற்கு முன்பதாகவே யாக்கோபுடைய தாய் ரெபெக்காள் மரித்து போனாள். நன்றாய் கவனியுங்கள். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பின ஒரே ஜீவன் யார் என்றால் இந்த ரெபெக்காள் தான். இருக்கிறீங்களா? யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படணும். எல்லா சாபங்களும் என் மேல வந்தா கூட பரவாயில்லை, யாக்கோபு என்ன செய்யப்படணும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்த ஒரே ஜீவன், ஒரே உயிர் இந்த உலகத்துல, இந்த மண் உலகத்துல யாருன்னா யாக்கோபுடைய தாய் ரெபெக்காள் தான். ஆனால் அவள் என்ன செய்து விட்டாள், மரித்து போய் விட்டாள். எவ்வளவு ஆசையோட உள்ள வந்திருப்பான் பாருங்க. போகும்போது ஒண்ணுமில்லாம போறான். இப்பொழுது வரும் பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானே என்று சொல்கிறான். பெரிய அதிபதியா உள்ள வர்றான். எங்க அம்மா பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, அடையப்பா பூரிச்சு பெருவாளை சொல்லிட்டு உள்ள என்ட்ராய் உள்ள வர்றான். உள்ள வர்றதுக்கு முன்னதாகவே தாய் என்ன செய்து விட்டாள், மரித்து போய்விட்டாள். இவனுக்கு பெரிய ஒரு வருத்தம், பெரிய ஒரு துக்கம்.
பெரிய ஒரு அழுகையா இருக்கிறது அவனுக்கு. சரி, அம்மா தான் மரித்து போய் விட்டாள் என்று சொன்னால், ரெபெக்காளோட இருந்த தாதியும் மரித்து போய் விட்டாள். அதாவது ரெபெக்காளுக்கு உதவியாக இருந்த இந்த வேலைக்கார பெண், அவள் பேர் பாருங்க தெபோராள், அவளும் என்ன செய்து விட்டாள்? அங்கே மரித்து போய் விட்டாள். கவனிங்க, இந்த ரெபெக்காளும் சேர்ந்துதான், நல்லா கவனிங்கள், இந்த ரெபெக்காளோடு சேர்ந்துதான் இந்த தெபோராள் இருக்காளே, அதாவது ரெபெக்காளுக்கு உதவியாக இருந்த, தாதியாக இருந்த, வேலைக்காரியாக இருந்த அந்த தெபோராள், அவளும் சேர்ந்துதான் யாரை வளர்த்தாங்க? யாக்கோபை வளர்த்தாங்க. சின்ன வயசா இருக்கும் பொழுது இந்த யாக்கோபை பார்த்துக்கிறதுக்கு இந்த தாதி பெண், இந்த தெபோராள் தான் அவ கூட இருந்து பார்த்துக்கிட்டான். அப்ப அம்மாவோடு சேர்ந்து யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி விரும்பின இன்னொரு ஜீவன் யாரு? இந்த தெபோராள் தான். இப்ப அவள் என்ன செய்து விட்டாள்? மரித்து போய் விட்டாள். எனவே இவனுக்கு ஒரே துக்கம், ஒரே வேதனை, ஒரே பாருங்க மன சஞ்சலமாயிருக்கிறது. எனவே கானான் தேசத்திலே யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பின ஒரு ஜீவன் கூட, ஒரு ஆளு கூட அங்க என்ன செய்யல இல்ல. எனவே தாதியை கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு யாக்கோபு துக்க முகமாயிருக்கிறான். யாக்கோபு அழுது கொண்டிருக்கிறான். கவனிங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் கர்த்தர் யாக்கோபுக்கு மறுபடியும் தரிசனமானார் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு கர்த்தர் செய்றாரு, மறுபடியும் தரிசனமாகிறாரு. கர்த்தர் யாக்கோபுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவரிடத்தில் சொல்லுகிறார், யாக்கோபே, ஏன் துக்கமுகமாய் இருக்கிறாய்? ஏன் கவலைப்படுகிறாய்? ஏன் அழுகிறாய்? உனக்கு ஆதரவாக இருந்தவர்கள் யாருமே இல்லை என்றா அழுகிறாய்? நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற யாருமே இல்லை என்றாய் நீ இப்படி துக்கப்படுகிறாய்? யாக்கோபே, நான் உனக்கு சொல்றேன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் எல் ஷடாய் தேவன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பழகி பெருக பண்ணுவேன், நான் உன்னை பல ஜனக்கூட்டமாய் ஆக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். எனவே கவலைப்படுறத என்ன செய்ய நிறுத்து. இருக்கிறீங்களா? அருமையானவர்களே, கவனிங்கள், கவனிங்கள். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னை ஆசீர்வதிக்க 4 நல்லவர்கள் உன்னை சுற்றிலும் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியம் கிடையவே கிடையாது. யாருடைய உதவியுமே இல்லாம, யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாம உன்னை ஆசீர்வதிக்க என்னால முடியும். நான் எல் ஷடாய் தேவன். ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? நான் எல் ஷடாய் தேவன். அப்ப பாருங்க, முதலாவதாக ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் என்ன சொன்னார் என்றால், உன்னுடைய சரீர பலன் எனக்கு தேவையில்லை, நான் எல் ஷடாய் தேவன் என்று சொன்னார். இரண்டாவதாக என்ன சொல்லுகிறார் இங்கே, உன்னுடைய பணபலம் எனக்கு தேவையில்லை, நான் எல் ஷடாய் தேவன் என்று சொன்னார். மூன்றாவதாக இங்கே யாக்கோபிடத்திலே என்ன சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்க ஆள் பலம் எனக்கு தேவையில்லை, நான் எல் ஷடாய் தேவன். ஆமென். எனவே சரீர பலன் இல்லாமல், பணபலம் இல்லாமல், ஆள் பலம் இல்லாமல் நம்மை ஆசீர்வதிக்க அவராலே முடியும். அவர் எல் ஷடாய், அவர் செல்ஃப் சஃபிஷியன்ட் காட். ஆமென். ஆகவே நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஆளு கூட இல்லையே என்று என்ன செய்யக்கூடாது, நீங்க வருத்தப்படக்கூடாது. இன்னைக்கு மக்களுக்கு வருத்தம் என்னன்னா, நான் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ஆள் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, விரும்ப மாட்டேங்கிறாங்க. எப்படா கீழே விழுவான், எல்லாத்தையும் சிரிச்சிட்டு ஓடலாம், எல்லாத்தையும் அழிட்டு ஓடலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிடுச்சு. எப்ப கீழே விழுவான், அங்க இருக்கிற எல்லாத்தையும் வளைச்சு வாரி அள்ளிட்டு என்ன செய்வான், போய் இரும்பு கடையில போட்டு நினைச்சு வித்து ஏப்பம் விட்டுட்டு போவோம். மனுஷன் எப்படி இருக்கிறான் பாருங்க. நம்ம என்ன சில சமயங்களை யோசிக்கிறோம், நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி, நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி, நான் நல்லா மேல வரணும்னு சொல்லி விரும்புகிற ஒரு ஆள் கூட என்னை சுத்தி இல்லையே. எல்லாரும் போராடப்படுற ஆளா தானே இருக்கிறாங்க, எல்லாரும் மண்ணலி தூர ஆளா தானே இருக்கிறாங்க, எல்லாரும் வாரி விடுற ஆளா தானே இருக்கிறாங்க. நான் விரும்பணும்னு சொல்லி ஒரு ஆள் கூட விரும்பலையா அப்படின்னு சொல்லி ஏத்துறோம். கர்த்தர் சொல்றாரு, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன், நீ ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நான் விரும்புறேன். யார் விரும்புறாங்க விரும்பலையோ, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் என்ன செய்யறேன்,
விரும்புறேன். நீ மேல வரணும்னு சொல்லி நான் விரும்புறேன். நீ ஜெயிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ செழிப்பா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் எல் ஷடாய் தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்ப கண்ணை அங்கேயும் இங்கேயும் வைக்காத, கண்ணை ஏன் மேல வை. எல்லாரும் இருக்கீங்களா? பக்கத்துல சொல்லுங்க, கண்ணை அங்கே இங்கேயும் வைக்காதீங்க, கண்ணை எல் ஷடாய் தேவன் மேல வையுங்கள். அவருடைய கல்வாரியின் மேலே, அவருடைய ரத்தத்தின் மேலே, அவருடைய காயங்கள் மேலே வையுங்கள். ஆமென். அவன் போறான், அவன் போறான், ஆண் பாக்குறான், நெஞ்சு தடவுறான், கீழே விழ மாட்டான்னு சொல்லிச்சு. எப்படா விழுவான் அப்படின்னு பாக்குறான். நான் விரும்பணும், நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்புறேன். ஒரு ஆள் கூட இல்லையா? நான் சொல்றேன், கர்த்தர் இருக்கிறாரு. ஆமென். நான் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் கர்த்தர் இருக்கிறாரு. ஆமென். எல் ஷடாய் தேவன் இருக்கிறாரு. ஆமென். யாருடைய சப்போர்ட் இல்லாம, யாருடைய உதவி இல்லாம அவரால் என்ன செய்ய முடியும்? நம்ம ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். ஆமென். எனவே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினபடினாலே தான் அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இவ்வளவு பாடுகளை பட்டார், ரத்தத்தை சிந்தினார், மரித்து உயிர் தெழுந்தார். இதை நீங்கள் கவனியுங்கள். அநேக வேளைகளிலே இதை நாம் கவனிக்காமல் போய்விடுகிறோம். நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிற ஆள் ஒரு ஆள் கூட இல்லையா? ஒரு ஆள் கூட இல்லாம கூட போட்டோம். ஆனா நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் மேல வரணும், நான் ஜெயிக்கணும், நான் செழிப்பா இருக்கணும், நான் வாழ்ந்து சுகமா இருக்கணும், நான் தீர்க்காயுசா வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினபடினாலே தான் கர்த்தர் எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமியில மனிதனாய் அவதரித்து கல்வாரி சிலுவைக்கு போய் எல்லா சாபத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை எனக்கு என்ன செய்திருக்கிறார்? அருளி இருக்கிறார். ஆமென். கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களும், ஆபிரகாம் கொண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு சொந்தம். ஆமென். ஆகவே நான் நல்லா இருக்க வேண்டும் என்று, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஆள் கூட இல்லையே பாஸ்டர். எங்க வீட்டை சுத்திலும் எல்லாரும் பொறாமப்படட்டும். ஆனா நான் சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் முன்னேறி வரணும்னு சொல்லி விரும்புகிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். எல் ஷடாய் தேவன் ஒருவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல் ஷடாய் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிற கர்த்தாவே நீரே கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். அவருடைய முகத்தை துக்க முகமா வைக்க வேணாம், அழ வேணாம். ஆமென். கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள், இந்த வார்த்தையை நோக்கி பாருங்கள், தழும்பையுடைய காயங்களை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பழுகி பெருக பண்ணுவார். ஆமென். உங்களிடத்தில் வந்து ராஜாக்களை கர்த்தர் செய்வார், ஏழம பண்ணுவார், பெரிய பெரிய அதிகாரிகளை கர்த்தர் செய்வார். உங்களுடைய சந்ததியிலே எழும்ப பண்ணுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஓகே. நான்காவதாக சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது எங்கே வருகிறது என்றால், வாசிப்போம். ஆதியாகமம் 43வது அதிகாரம் 14வது வசனம். அந்த மனிதன் அங்கே இருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. போதும். இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. யார் இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக? சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய் தேவன். ஆமென். செல்ஃப் சஃபிஷியன்ட் காட். ஆமென். தன்னிறை உடையவர். எல்லாமே அவரால் முடியும், யாருடைய உதவி இல்லாமல் அவர் இரக்கம் கிடைக்க செய்வார் என்று இங்கே சொல்லுகிறான். அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே யாக்கோபு தன்னுடைய 9 பிள்ளைகளையும் பார்த்து அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த அதிபதியினிடத்திலே அவன் சமூகத்திலே உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக என்று சொல்லுகிறான். கவனியுங்கள்.
இதை எந்த சூழ்நிலையிலே யாக்கோபு சொல்லுகிறான் என்றால், யாக்கோபுடைய 12 குமாரர்களிலே ஒரு குமாரன் எகிப்திலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். எத்தனை குமாரர்களிலே? 12 குமாரர்களிலே ஒரு குமாரன் எகிப்து தேசத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். எகிப்தின் அதிபதி அவனை என்ன செய்திருக்கிறான்? சிறை வைத்திருக்கிறான். யோசேப்பு தான் எகிப்தினுடைய அதிபதி. ஆனால் அவன் யோசேப்பு தான் என்பது இவர்களுக்கு யாருக்குமே தெரியாது. யாக்கோபுக்கும் தெரியாது, யாக்கோபுடைய மனைவிகளுக்கும் தெரியாது, இங்க இருக்கிற மற்ற அந்த பிள்ளைகளுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. யோசேப்பு தான் எகிப்து தேசத்தினுடைய அதிபதி என்று. எனவே இவர்களை பொறுத்தவரை எகிப்தின் அதிபதி ஒருவனை என்ன செய்திருக்கிறான்? சிறைபிடித்து அங்கே எகிப்திலே வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த 9 பேரும் யாக்கோபின் இடத்திலே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பென்யமீனை எங்களோட அனுப்பி வையும், நாங்கள் எகிப்துக்கு போய் தானியத்தை வாங்கி கொண்டு திரும்பி அந்த சிமியோனையும் சிறைபிடித்து வைக்கப்பட்டிருக்கிறானே சிமியோன், அவனையும் நாங்கள் என்ன செய்து கொண்டு வருகிறோம்? அழைத்து கொண்டு வருகிறோம் என்று இங்கே யாக்கோபினிடத்திலே இந்த 9 சகோதரர்களும் 9 பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள். இவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஏற்கனவே எகிப்தில் ஒரு குமாரன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? அவன் சிறையாக வைக்கப்பட்டிருக்கிறான். ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு குமாரன் அவன் பாருங்க காணவில்லை. யோசேப்பு இவர்களை பொறுத்தவரை காணவில்லை, அவன் எங்கே இருக்கிறான்? மரித்து போய்விட்டான் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த குமாரனையும் அனுப்பி வைங்கள் என்று பென்யமீன் என்ன செய்யறாங்க? கடைக்குட்டி, அதாவது யோசேப்புக்கு அடுத்து பிறந்த குமாரன். இந்த 2 பேரும் பாருங்க ராகேலுக்கு பிறந்த பிள்ளைகள். பென்யமீன் பிறந்த போதே ராகேல் என்ன செய்து விட்டாள்? மரித்து போய்விட்டாள். எனவே தாய் இல்ல, மூத்த பையன் இல்ல, கடைக்குட்டி ஒருத்தர் இருக்கிறான், அவனை தூக்கி மடியில் வச்சிருக்கிறாரு. ஒரு 17 வயசு 18 வயசு இருக்குமான்னு தெரியல, வச்சிருக்கிறாரு. இப்ப இந்த 9 பேர் என்ன கேட்கிறாங்க? இந்த பென்யமீனை எங்களோட அனுப்பிச்சு வைங்க, நாங்க தானியம் என்ன செய்யலாம் வாங்கிட்டு வர்றோம். அது மாத்திரம் ஏற்கனவே சிறைபிடித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிமியோனை என்ன செய்யறாங்க? அழைச்சிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. யாக்கோபுக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி என்ன செய்யுது? அப்படியே பாறாங்களை தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தரை காணோம். 12 பையங்கள் இல்லை, பெண் பிள்ளைகளை கணக்கில் சேர்க்கல, பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருத்தரை காணோம். ஒருத்தர் இப்ப ஏற்கனவே தானியம் வாங்க போனப்ப அங்க சிறைப்பிடிச்சு வச்சாச்சு எகிப்தின் அதிபதி. இப்ப இவனையும் கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா நான் என்னடா பண்றது? உங்களை நம்பி எப்படி அனுப்புறது? ஏற்கனவே நீங்க எப்படி இருக்கிறீங்க? திருநெல்கார பயிலா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அப்படியே அவரு துக்கத்தில் இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, எகிப்து என்பது சாதாரண ஒரு தேசம் அல்ல, மிகப்பெரிய சாம்ராஜ்யம், மிகப்பெரிய வல்லரசு நாடு அந்த நாட்களிலே. இன்றைக்கு அமெரிக்கா மாதிரி பாருங்க. எனவே அவ்வளவு சாதாரணமாக எகிப்து தேசத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியாது, எகிப்து தேசத்துக்கு வெளியில வந்துடவும் முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு வல்லரசு நாடு, அவ்வளவு பெரிய பாதுகாப்புகள் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, பென்யமீனை அழைத்து கொண்டு போய் திரும்பவும் கூட்டிக் கொண்டு வருகிறோம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா? இதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. போனா ஒருவேளை பென்யமீனை சேர்த்து இந்த 9 பசங்களையும் சேர்த்து மொத்தம் அங்கே இருந்து ஒருத்தர் இருக்கிறான், 11 பேரையும் கூட எகிப்து தேசத்தினாலே எகிப்தின் அதிபதினால என்ன செய்ய முடியும்? சிறை வைக்க முடியும், க்ளோஸ் பண்ணவும் முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே இந்த பென்யமீனும் திரும்பி வருவான் என்கிற உத்தரவாதமும் இல்லை, இந்த 9 பேரும் திரும்பி வருவார்கள் என்ற உத்தரவாதம் கிடையவே கிடையாது. அருமையானவர்களை கவனியுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் யாக்கோபு இந்த 9 பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், சர்வ வல்லமை உள்ள தேவன். யாரு? சர்வ வல்லமை
செய்வாராக. எகிப்து என்பது சாதாரண தேசம் கிடையாது. அவ்வளவு சாதாரணமா உள்ள போயிட்டு திரும்பி வந்துட முடியாது. ஏற்கனவே ஒருத்தர் பிடிச்சி என்ன செஞ்சிருக்காங்க, உள்ள சரியா வச்சிருக்கிறாங்க. இவங்க போறாங்க இப்ப 10 பேரும் போயிட்டு இவங்க 10 பேர் திரும்பி வருவாங்க, எந்த உத்தரவாதம் கிடையாது. ஆனாலும் யாக்கோபு கண் விழித்து ஒரு தெளிவோடு கூட ஒரு வெளிப்பாடோடு கூட அவன் சொல்லுகிறான், சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த எகிப்தின் அதிபதியினுடைய கண்களிலே உங்களுக்கு இரக்கம் கிடைக்க செய்வாராக. ஆமென். அந்த எகிப்தின் அதிபதியினுடைய கையிலிருந்து உங்கள் எல்லாரையும் அவர் மீட்டுக் கொண்டு வருவாராக. எல்லாரும் இருக்கிறீங்களா? என்னடா பெரிய எகிப்து தேசம், பெரிய ராஜ்யம், வல்லரசு நாடு. நான் சொல்றேன், சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த அரசாங்கத்துக்கு மேற்பட்டு அவரால் வேலை செய்ய முடியும். அந்த எகிப்தின் அதிபதிக்கு மேல இருந்து அவரால் என்ன செய்ய முடியும், வேலை செய்ய முடியும், கிரியை செய்ய முடியும். அந்த சாம்ராஜ்யங்களுக்கு மேலாக நின்று அவரால் உங்களை விடுதலையாக்கி மறுபடியும் இந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வர அவரால் முடியும் என்று பாருங்க. சர்வ வல்லமை உள்ள தேவனை அங்கே அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லாரும் தெரியுங்களா? சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த எகிப்தின் அதிபதியினுடைய கண்களில் என்ன செய்வாராக, இரக்கம் கிடைக்க செய்வாராக. அந்த எகிப்தின் அதிபதியினுடைய கையிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டுக் கொண்டு மறுபடியுமாக இந்த கானான் தேசத்துக்கு என்ன செய்வாராக, கொண்டு வருவாராக. எனவே உங்களை விடுதலையாக்க அரசாங்கத்தின் உதவி அவருக்கு தேவையில்லை. அவராலே தனித்து உங்களை என்ன செய்ய முடியும், விடுதலையாக்க முடியும். அவரால் தனித்து உங்களை காப்பாற்ற முடியும். அவராலே தனித்து உங்களை பாதுகாக்க முடியும். அவராலே தனித்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும். எல்லாரும் இருக்கிறீங்களா? பொல்லாத ஆட்கள்யா, பொல்லாத கூட்டம், உங்க பொல்லாத ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்கெல்லாம். அவங்களோட சிக்கனா அவ்வளோ தொலைச்சு பண்ணிட்டாங்க. பேசலாமா பேசலையா? அந்த ஆட்களா அடே அப்பா மாட்டிடக்கூடாது, மாட்டணும் அதோட கொஞ்சம் அவங்க கையில போய் இப்படி மாட்டிட்டாங்களே. எல்லாரும் இருக்கிறீங்களா? சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ன செய்வாராக, இரக்கம் கிடைக்க செய்வாராக. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளவு முரடான ஆளா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அதிகாரத்துல வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு மேலாக நின்று ஏசடாய் தேவனாலே கிரியை செய்ய முடியும், விடுதலையாக்க முடியும், ரட்சிக்க முடியும், காப்பாற்ற முடியும், வாழ வைக்க முடியும். யாருடைய உதவி, யாருடைய சப்போர்ட்டும் அவருக்கு தேவையே இல்லை. ஆமென். அநேக நேரங்களிலே நாம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அரசாங்கத்துல ஆர்டர் போட்டாதான் பாஸ்டர் அது என்ன செய்யும், கிடைக்கும். கோர்ட்ல அவங்க கையெழுத்து போட்டு சீலை வச்சாலும் பிரதர் இது என்ன செய்யும், நடக்கும். இருக்கிறீங்களா? இன்னாரு கையெழுத்து போட்டு ரப்பர் ஸ்டாம்ப் எடுத்து குத்துனாதான் எனக்கு அந்த ஆர்டர் என்ன செய்யும், வரும். இல்லைன்னா முடியவே முடியாது என்று நினைக்கிறோம். நான் சொல்றேன், அரசாங்கத்துக்கு மேலாக நின்று அவரால் வேலை செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருக்கு அதிகாரிகளுடைய உதவி தேவையில்லை, யாருடைய சப்போர்ட் அவருக்கு தேவையில்லை. உங்களை ஆசீர்வதிக்க அதிகாரிகளின் உதவி அவருக்கு தேவையில்லை. உங்களை உயர்த்த ராஜாக்களுடைய சப்போர்ட் உதவி அவருக்கு தேவையில்லை. ஆமென். உங்களை காப்பாற்ற, உங்களை ரட்சிக்க நீதிபதிகளுடைய உதவி அவருக்கு தேவையில்லை. யாருடைய உதவியுமே இல்லாம கர்த்தர் அந்த குறிப்பிட்ட காரியத்தில் உங்களை விடுதலையாக்க முடியும், உங்களை ரட்சிக்க முடியும், உங்களை காப்பாற்ற முடியும், அந்த ஆர்டரை வாங்கி தர முடியும். ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? அந்த ஆர்டரை வாங்கி தர முடியும். இதெல்லாம் விசுவாசிக்கணும். சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு என்ன செய்வார், இரக்கம் கிடைக்க செய்வார். இரக்கம் கிடைக்க பாஸ்டர் பொல்லாத பாஸ்டர் பயங்கர அப்படி மோசமான இருதயம், சாமானியம்
அவனுக்கு மேலாக நின்று கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியும், வேலை செய்ய முடியும், அந்த ஆர்டரை வாங்கி தர முடியும், அந்த காரியத்தை என்ன செய்ய தலையிட்டு கிரியை செய்ய முடியும். அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்ய முடியும், நடப்பிக்க அவரால முடியும். யாருடைய உதவியுமே இல்லாம, யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாம, ஆமென், யாருடைய உதவியுமே இல்லாம உங்களை விடுதலையாக்க முடியும், உங்களை உயர்த்த முடியும், உங்களை வாழ வைக்க முடியும், உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். யாருடைய உதவியுமே இல்லாமல் என்னை விடுதலையாக்க முடியும், என்னை அவராலே உயர்த்த முடியும், என்னை அவராலே வாழ வைக்க முடியும், என்னை அவராலே ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். அப்ப முதலாவதாக என்ன சொன்னாரு? ஆபிரகாமே, உன்னை ஆசீர்வதிக்க, உனக்கு குழந்தையை கொடுக்க, உனக்கு சந்ததியை கொடுக்க உன்னுடைய சரீர பலன் எனக்கு தேவையே இல்ல. ஆண்டவரே, 100 வயசாயிடுச்சு, இந்த நேரத்தில் விருத்த சேதனம் பண்ண சொல்றீரே, சரீர பலன் நம்மகிட்ட போயிடாதா? எப்படி ஆண்டவர் குழந்தை பிறக்கும்? ஓ, சரீர பலன் எனக்கு தேவையே தேவையில்லை. உன் சரீர பலன் எனக்கு இல்லாமலேயே உனக்கு என்ன செய்ய முடியும்? பிள்ளையை கொடுக்கனால முடியும். நான் எல் ஷடாய் என்று சொன்னார். இரண்டாவதாக என்ன சொன்னார்? உன்னை ஆசீர்வதிக்க உன்னுடைய பண பலம் எனக்கு தேவையே தேவையில்லை. நம்முடைய ஏதாவது கையில கொஞ்சம் பணங்கள் இருந்தா தான் அதை கொண்டு போய் போட்டு அதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும், பிறகு செய்ய முடியும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒண்ணுமே இல்லாட்டினாலையும் கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும், உயர்த்த முடியும். என்று சொன்னால் அவர் எல் ஷடாய் தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார்? உன்னை ஆசீர்வதிக்க ஆள் பலம் எனக்கு தேவையே தேவையில்லை. நான் எல் ஷடாய் தேவன் என்று அவர் சொல்லுகிறார். நான்காவதாக என்ன சொல்றாரு? உன்னை ஆசீர்வதிக்க எந்த அரசாங்கத்தினுடைய உதவியும் எனக்கு தேவையே தேவையில்லை. நான் எல் ஷடாய் தேவன். ஆமென். இந்த 4ல எதுவுமே இல்லாம உங்களை என்ன செய்ய முடியும்? அவராலே ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒன்றை செய்வதற்கு யாருடைய சப்போர்ட்டாக தேவைப்படுகிறது. சில இடங்களில் பார்க்கிறோம், இந்த ஆளு லஞ்சம் வாங்காம கையெழுத்தே என்ன செய்ய மாட்டாரு, போட மாட்டார். யார் சப்போர்ட் பண்ணாலும், அவ்வளவு பெரிய ஆட்கள் ஃபோன் பண்ணி சொன்னா கூட, அவங்க பாவம் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க, கையெழுத்த போடுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த என்ன செய்ய மாட்டார்? சாமானிய கையெழுத்த போட மாட்டாரு. கடைசான ஆளு. கர்த்தர் சொல்றாரு, நான் எல் ஷடாய் தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னால கையெழுத்து போட வைக்க முடியும். யாருடைய உதவியும் இல்லாம, யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாம. எல்லாரும் இருக்கீங்களா? எப்போதும் பாருங்க, நாம கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? பார்க்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளணும். எல் ஷடாய் தேவனை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கல்வாரியை, அவருடைய தழும்பை, காயங்களை, அவருடைய முள்முடியை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சிலுவை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படாது. கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். எந்த மனுஷனுடைய கையையும் காலையும் நான் என்ன செய்ய மாட்டேன், பிடிக்க மாட்டேன். எல்லாரும் இருக்கீங்களா? யாக்கோபு பாருங்க, எல்லாரும் ஏமாத்தி மேல வந்துடலாம் நினைச்சான். கடைசியில பார்த்தா இவனுக்கு அப்பே ஒருத்தன் அங்க இருக்கிறான். இவனுக்கு அப்பே ஒருத்தன் அங்க இருக்கிறான். லாபான், அம்மா கூட பிறந்த அண்ணன், சொந்த தாய் மாமா பாருங்க. அவன் பாருங்க, இவனை நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு ஓட்டாண்டி அவனை செஞ்சு காணாத திருப்பி ஓடி போட பத்தி விட்டுறணும். அதுவும் கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிள்ளைகளையும் பிடிக்க வச்சுக்கிறணும், பேர பிள்ளைகளையும் பிடிக்க வச்சுக்கிறணும், எல்லாத்தையும் பிடிக்க வச்சுக்கிட்டு ஓட்டாண்டிய ஓடி போட செஞ்சிடணும், விரட்டி விட்டுருன்னு சொல்லி பாருங்க பிளான்ல இருக்கிறான். கர்த்தர் பாருங்க அன்னைக்கு போய் எச்சரித்தாரு, யாக்கோபினிடத்திலே நீ தீமையானது ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. தீமையானது எதையாவது பேசுறவனுக்கு தொலைச்சிட்டேன். என்ன செஞ்சுக்கிறானு?
தொலைச்சிட்டேன், ஒழுங்கா இருந்துக்க. அவனே சொல்ற பாருங்க, லாபான் வந்து கர்த்தர் வந்து சொப்பனத்துல எச்சரிச்சாரு. எச்சரிக்கல எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விட்டுருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நீ உலகத்துல இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கான் பாருங்க, எல்லாத்தையும் பிடிக்கிட்டு நினைச்சு ஓட்டாண்டி நம்மள ஓட்டணும். எல்லாம் அப்படித்தான் எடுத்து பாருங்க. பிறந்த பிள்ளைய கூட சில சமயம் அப்படித்தான் செய்யுது. எல்லாத்தையும் உருகிட்டு விட்டுறணும், உரிச்சிட்டு விட்டுறணும், பிடிக்கிட்டு விட்டுறணும். அம்மா அது எப்படி போய் தொலைப்போ, அப்பா அவர் எப்படி போய் தொலைறாருப்போ, அவங்க எப்படி வாழ்றாரு நமக்கு தெரியாது. நமக்கு நினைச்சுட்டு வந்தா போதும். எல்லா மனுஷனும் அப்படித்தான் இருக்காங்க பாருங்க. சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறாங்க பாருங்க. சுயநலம் பிடித்த மனிதர்களா இருக்கிறாங்க பாருங்க. தன்னலம் பிடித்த மனிதர்களா இருக்கிறாங்க பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கர்த்தர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய் தேவன். என்னை பிடிச்சுக்க, என்னால எல்லாம் முடியும். உனக்கு தேவையான எல்லாவற்றையும் என்னால கொடுக்க முடியும். எல்லாமே எனக்குள்ளே என்ன செய்து இருக்குது. நான் செல்ஃப் சஃபிஷியன்ட் காட். எனக்குள்ளே எல்லாம் இருக்குது. உன்னால எதையும் செய்ய முடியாது, ஆனால் என்னால என்ன செய்ய முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? யாக்கோ ஆபிரகாம் கர்த்தர் சொல்றாரு, 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாம் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு தாய் பறவை குறித்து அவ பேசுகிறார். ஒரு தாய் பறவை பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாம் என்ன செய்யுது, சமரித்து கொண்டு வந்து அது வாயில வச்சு ஊட்டி விடுறத பார்த்தா அடே அப்பா ஆச்சரியமா இருக்குது. அருமையானவர்களே கவனிங்கள். அந்த குஞ்சுகளுக்கு ஒரே ஆதாரம் ஊற்று யாருன்னா அந்த தாய் தான், வேற யாரும் கிடையவே கிடையாது. இதை போலதான் ஒரு குழந்தைக்கு ஒரே ஆதாரம், ஒரே ஊற்று யாருன்னா அந்த தாய் தான், அந்த தாயுடைய மார்பகம் தான். எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த குழந்தைக்கு பாருங்க 100 காரியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அந்த குழந்தைக்கு 100 காரியத்தை இது தெரிஞ்சிருக்கணும், அது தெரிஞ்சிருக்கணும், அது தெரிஞ்சிருக்கணும், ஒன்னும் தெரிய வேணாம். ஒரு அறிவு இருந்தா போதும். இது பழச்சுக்கிறோம், இதை வாழ்ந்துடும். ஒரே ஆதாரம் ஊற்றும் அந்த தாயோடைய மார்பகம் தான் இந்த குழந்தைக்கு. கர்த்தர் சொல்றாரு, பிள்ளைகளே கவனியுங்கள், ஆபிரகாமை கவனி, உன்னுடைய ஒரே ஆதாரம் ஊற்று நான் தான். என்ற அநேக ஊற்றுகள், வாய்க்கால்கள் இருக்கிறது, ஏராளம் வழிவாசல் இருக்கிறது. நான் தண்ணீர் உடைய தேவன், என்னால உன் தேவை என்ன செய்ய முடியும், சந்திக்க முடியும். இப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னை பிடிச்சுக்க, என்னை நோக்கிப்பா. 1000 மாதிரி தெரிஞ்சிருக்கணும் என்ன செய்யாத, விரும்பாத. என்னை குறித்தான அறிவை என்ன செய்துகள், வளர்த்துக்கொள். நான் எல் ஷடாய் தேவன், நான் போதுமானதுக்கு மிகவும் அதிகமானவர். உன் தேவையில என்ன செய்ய முடியும், யாருடைய உதவி இல்லாம, யாருடைய சப்போர்ட் இல்லாம என்ன செய்ய முடியும், சந்திக்க முடியும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த மாணவர்களை நீங்கள் கவனியுங்கள். 100 காரியத்தை தெரிஞ்சுக்கணும் என்ன செய்ய வேணாம், நீங்க முயற்சி எடுக்க வேணாம். கர்த்தரை தெரிந்து கொள்ளுங்கள், அப்படி கல்வாரி தெரிந்து கொள்ளுங்கள், அப்படி தழும்புடைய காயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவரை நோக்கி பாருங்கள். அவரே உங்களுடைய ஊற்றும் ஆதாரமாய் இருக்கிறார். அவரே உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறார். அவராலே உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும். அரசாங்கத்துக்கு மேலாக நின்று அவராலே கிரியை செய்து ஒரு காரியத்தை உங்களுக்கு என்ன செய்ய முடியும், செய்து முடிக்க அவராலே முடியும். யாருடைய காசு பணமும் அவருக்கு தேவையில்லை. எதுவுமே இல்லாமல் அவர் என்ன செய்ய முடியும், உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். சரீர பலன் அவருக்கு தேவையில்லை, பணபலம் அவருக்கு தேவையில்லை, ஆள் பலங்கள் அவருக்கு தேவையில்லை, எந்த அரசாங்கத்துடைய உதவி அவருக்கு தேவையில்லை. யாருடைய உதவியுமே இல்லாமல் அவராலே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். ஆமென். எல்லாரும் எழுதி இருப்போம், ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் மீதமுள்ள காரியங்களை நாம் பார்ப்போம். இந்த மற்ற இடங்களில் வரக்கூடிய நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற வார்த்தையை நாம் பார்ப்போம், தியானிப்போம். ஓ தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஷாட் என்றால் மார்பகம் என்ற அர்த்தம். அந்த குழந்தைக்கு ஒரே ஆதாரம் தாயோடைய மார்பகம் தான். அதை ஒன்றும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். அவருடைய தேவன்
நமக்கு ஆதாரமாய் இருக்கிறார், நமக்கு ஊற்றாய் இருக்கிறார். அவராலே நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க முடியும். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஓ தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, அந்த ஆர்டரை வாங்கி தர உம்மாலே முடியும், அந்த பணத்தை வாங்கி தர உம்மாலே முடியும். எனக்கு வர வேண்டிய பங்கை, எனக்கு வர வேண்டிய பாகத்தை, எனக்கு வர வேண்டிய சொத்தை வாங்கி தர உம்மாலே முடியும். சிலர் கடந்து அப்படியே சிக்கலை உண்டாக பார்க்குறாங்க, கொடுக்கக்கூடாது, விரட்டி விட்டுறணும்னு சொல்லி பார்க்குறாங்க. உனக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது, தொடச்சி கட்டி அனுப்பிச்சு விட்றணும்னு சொல்லி. சர்வ வல்லமுள்ள தேவனே, உமக்கு நேராக கைகளை உயர்த்துகிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனே, உமக்கு நேராக கைகளை உயர்த்துகிற ஆண்டவரே, நான் நம்புகிறது அவராலே வரும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், கர்த்தரின் ஆதாரமாயிருக்கிறார், கர்த்தரின் ஊற்றாயிருக்கிறார். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமாயிருக்கிறார். கர்த்தர் எனக்கு போதுமானதுக்கு மிகவும் அதிகமானவராயிருக்கிறார். அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் முடியும். கையெழுத்தை போட வைக்க அவரால் முடியும், ஆர்டரை வாங்கித்தர அவரால் முடியும், சொத்தை வாங்கித்தர அவரால் முடியும், பங்கு பாகங்களை வாங்கித்தர அவரால் முடியும், உயர்த்த அவரால் முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக என்று அவரால் கிரியை செய்ய முடியும். அவரால் தனித்து ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி தேவனே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் தேவனே, உம்மை குறித்த இன்னும் அதிகமான வெளிச்சத்தை, வெளிப்பாடுகளை தர வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து பலிப்பதாக. கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு வர வேண்டிய பங்குகள், பாகங்கள், சொத்துக்கள், பணங்கள் எல்லாம் வந்து சேர்வதாக. சர்வ வல்லமுள்ள தேவனே, நீரே ஒவ்வொரு மனிதருடைய கண்களிலே, ஒவ்வொரு மனுஷருடைய கண்களிலே இரக்கம் கிடைக்க செய்வீராக, தயவு கிடைக்க செய்வீராக. ஓ தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆர்டரை வாங்கி தர உம்மாலே முடியும், கையெழுத்து போட வைக்க உம்மால முடியும் ஆண்டவரே. ஓ தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவ்விதமாய் செய்து இயேசு நாமமாகிய உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.